என்னடா திடீர்னு வழி மாறி கொடைக்கானலுக்குள்ளே வந்துட்டோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிக்கிறதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் வந்து நான் ரொம்ப பிஸின்றனால அவங்களுக்கு ரிப்ளை பண்ணவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அண்ட் அந்த டைம் ரொம்ப பிஸின்றனால நான் கேக் வந்து எடுக்கல. ஸோ டெக்கார் மட்டும் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான். செக்கானூரிலேருந்து போனதுனால இங்கிட்டு வேறு பக்கமாக பாலமேடு சைடாக போகிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு. ரோடே மலை மேலே ஏறி போயிட்டு இருந்தோம். சரியாக தான் போகிறோமான்னு சொல்லி மேப்பை வேறு பார்த்துட்டே போனோம். ஏன்னா ஒரு பக்கம் பயம் வேறு, நம்ம பாட்டிக்கிட்ட போய் காணாம போயிட்டோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க, கஸ்டமர் 5:30க்குலாம் கேக் கட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன் எப்படினாலும் 7 மணி ஆயிடும் சிஸ்டர். ஸோ நான் 5 மணிக்கு தான் ரீச் ஆவேன்னு சொல்லிட்டேன். 5 மணிக்கு நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். மாடி பார்த்தீங்கன்னா சரியான மாடிங்க, 3வது மாடி. அண்ட் வந்து காரை அங்கே நிப்பாட்டிட்டு எல்லா பொருளையும் தூக்கிட்டு ஏறதுக்குள்ளே அவான் ஆயிடுச்சு. நம்ம டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்ட வந்து எல்லாமே ஃபைனலாக முடிச்சிட்டோம். அண்ட் அதில் பெரிய சம்பவம் என்னன்னு தெரியுமா, 8 மணி வரைக்குமே மேலே யாருமே வரல. அப்புறம் ஒரு 8:30 போல் எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க. அண்ட் வந்து கேக்குமே கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு 9:15க்குலாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா கேக் கட் பண்ணோன்னே எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து பைரோவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், மானாமதுரை இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம டெக்கார் பண்ணிட்டு இருக்கோம். மறந்துடாமல் புக் பண்ணி